students, welcome to Easy Maths. நம்ம இன்னைக்கு 12th Mathsல example 1.1 பார்க்க போறோம். If A value கொடுத்திருக்காங்க, verify that A into adjacent of A into A இந்த மாதிரி எழுதினா determination A high 3 ன்னு எழுதிருக்காங்க. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கத எடுத்து எழுதிக்கலாம். adjacent of A கண்டுபிடிப்போம். adjacent A. ஓகேவா? adjacent A கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் adjacent A கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்னா எழுதுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட்ல உள்ளதையும் இதையும் ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலத்தை விட்டுட்டு இந்த 4 நம்பரையும் இதில் எழுதுங்க. 7 -4 3. அதாவது நம்ம இதில் ஃபர்ஸ்ட் எழுத வேண்டியதில் இந்த ஃபர்ஸ்ட் ரோயையும் காலத்தையும் விட்டுட்டு மிச்சம் உள்ளதையும் எழுதியிருக்கேன். இப்போ செகண்ட் ஒன்றில் எழுதணும்னா அதே மாதிரி செகண்ட் காலத்தையும் செகண்ட் ரோயும் விட்டுட்டு -6 -4 2 3. அதாவது மேலே உள்ளதை விட்டுருங்க, அதே மேலே உள்ளதை விட்டு இதையும் விட்டுட்டு மிச்சம் என்ன இருக்குது நமக்கு -6 -4 2 3 அவ்வளோத்தையும் எழுதிக்கணும். -6 -4 2 3. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும், நம்ம இங்கே லாஸ்ட்டில் எழுத போகிறோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டில் உள்ளதை மேலே விட்டுக்கோங்க, இந்த லாஸ்ட்டில் உள்ள லைனே விட்டுக்கோங்க. மிச்சம் எவ்வளோ இருக்குது அந்த 4 நம்பரே எழுதிக்கணும். -6 7 2 -4. ஓகேவா? எழுதியாச்சு. நம்ம செகண்ட் லைனில் எழுத போகிறோம். செகண்ட் லைன் எழுதணும்னா இந்த ரெண்டாவது லைனில் இருக்கிறத நம்ம விட்டுறணும். ரெண்டாவது லைனில் இருக்கிறத விட்டுட்டு இதையும் விட்டுருங்க. செகண்ட் லைனில் உள்ளதையும் இதையும் விட்டுருங்க. செகண்ட் லைன்லேயும் விட்டுருங்க. அப்போ என்ன இருக்குது -6 2 -4 3. அது எழுதிக்கலாமா? -6 2 -4 3. இது அடுத்து அதே மாதிரி நம்ம இந்த எழுத போகிறோம். அப்போ என்ன பண்ணால் இந்த 7ஐயும் இந்த ரெண்டாவது உள்ள லைனையும் விட்டுறணும். இந்த இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையும் பிச்சை என்ன இருக்குது 8 2 2 3 எழுதிக்கோங்க. 8 2 2 3. அடுத்து நம்ம இதை எழுதிக்கணும். இதையும் விடையே இந்த லைனையும் விட்டுருங்க. மிச்சம் என்ன இருக்குது 8 -6 2 -4. அது இங்கே எழுதிக்கோங்க. 8 -6 2 -4. இது தேர்ட் ஒன்று எழுத போகிறோம். தேர்ட் ஒன்றில் நம்ம இதை எழுதும்போது இங்கே ஃபஸ்ட் இருக்கா, இதையும் விட்டுறணும். இந்த ரெண்டையும் விட்டுறணும். மிச்சம் இருக்கிறத எழுதிக்கோங்க. -6 2 7 -4. அடுத்து இதை நம்ம இதையும் விட்டுறணும். இதையும் விட்டுறணும். இதையும் சின்னருக்கு 8 2 -6 -4 மட்டும் எழுதிக்கோங்க. 8 2 -6 -4 எழுதிக்கோங்க. அடுத்து இந்த லாஸ்ட்டில் 3க்கு பதில் எழுத போகிறோம். இதையும் 3ஐயும் இந்த லைனையும் விட்டுருங்க. மிச்சம் என்ன இருக்கிறத மட்டும் எழுதிக்கோங்க. 6 -6 என்ன இருக்குது 7. இப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எழுத ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நான் அதனால தான் இப்படி எழுதியிருக்கேன். நம்ம இனி கண்டுபிடிச்சிக்கலாம். adjacent of A இனி கண்டுபிடிங்க. இந்த நம்பரை நம்ம என்ன செய்யணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணி எழுதணும். 7 3s are 21 மைனஸ் ப்ளஸ் ஆகும். அப்போ 4 × 4 16 ப்ளஸ் 16 என்னன்னா 7 3s are 21 எழுதியிருக்கோமா. மைனஸும் ப்ளஸ் ஆகும் இது. ஆனால் நமக்கு இதில் வந்து என்னென்னா ஃபார்முலான்னு ஒன்று உண்டு. அதாவது அதுக்கு ஒரு மைனஸ் வரும். அந்த மைனஸ் வந்து நமக்கு இந்த இதில் வரும். அடுத்து இதில் மைனஸ் இருக்கா, மைனஸ் எழுதிக்கோங்க. -6 × 3 -18. இனி இது கூட நம்ம ஒரு மைனஸ் எழுதிக்கணும். அதாவது ஃபார்முலா படி ஒரு மைனஸ் வரும். மைனஸ் எழுதிக்கோங்க. 4 2s are 8. இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ் கொண்டு நம்ம ப்ளஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 4 2s are 8. அதாவது -8 வரும். இங்கே -8 வரும்போது இங்கே +8 வரும். அடுத்து -6 × -4 +24. அடுத்து ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் எழுதிக்கோங்க. 7 2s are 14. அடுத்து இதில் மைனஸ் இருக்குது. மைனஸ் எழுதிக்கோங்க. மைனஸ் இன்ட்டு ஒரு மைனஸ் நம்பர் இருக்குது, ப்ளஸ் நம்பர் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. -6 × 3 -18. ஃபார்முலாவில் உள்ள மைனஸ் போட்டுக்கோங்க. -4 2s are 8 -8 வரும். இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ +8 மாற்றிக்கோங்க. அடுத்து ப்ளஸ் இன்ட்டு 8 3s are 24. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் உண்டு, மைனஸ் போட்டுக்கோங்க. 2 2s are 4. அடுத்து -8 4s are -32. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் உண்டு போட்டுக்கோங்க. 6 2s are 12 -12 மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறிடும் 12. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். 6 4s are 24. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் உண்டு. 7 2s are 14. அடுத்து -8 4s are -30
2 ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் உண்டு -6 × 2 -1 ப்ளஸ் ஆயிரும் 12 ப்ளஸ் இன்ட்டு 8 7s are 56 ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் உண்டு போட்டுக்கோங்க மைனஸும் ப்ளஸ் 6 6 are 36 நமக்கு மைனஸ் இருக்குது 36 அப்படியே வரும் ஓகேமா இவ்வளவு முடிஞ்சு அடுத்து இனி எல்லாம் மைனஸ் பண்ணி எழுதிக்கோங்க 21ல் -16 பண்ணால் 5 -18 + 8 நமக்கு வந்து என்ன வரும் -10 24ல் -14 பண்ணிங்கன்னா 10 சரி இதை நம்ம வந்து ப்ளஸ் எழுதிக்குவோம் +10 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +10 எழுதிக்கலாம் சரியா அடுத்து அதுவும் இதே மாதிரி தான் -18லேருந்து +8 பண்ணும்போது -10 வரும் மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறும் 10 24லேருந்து -4 பண்ணிக்கோங்க 20 32 + 12 -20 வரும் இங்கே ஒரு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும் 20 24லேருந்து -14 மைனஸ் பண்ணிங்கன்னா 10 32லேருந்து ப்ளஸ் ஒரு பெரிய நம்பர் இருக்குது ஒரு சின்ன நம்பர் இருக்குது அப்போ மைனஸ் பண்ணிக்கோங்க மைனஸ் பண்ணால் -20 வரும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஸோ இதில் +20 56லேருந்து -36 மைனஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் என்ன 20 சரியா இப்போ நம்ம இது வந்து அர்ஜென்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சாச்சு இனி கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க A × அர்ஜென்ட் ஆஃப் ஏ இப்போ A × அர்ஜென்ட் ஆஃப் ஏ இப்போ நம்ம A × அர்ஜென்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க போகிறோம் இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷன் பண்ண சொல்லியிருக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் காலம் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துகிட்டு செகண்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து தேர்ட் காலம் அந்த மாதிரி எழுதணும் இப்போ செகண்ட் ரோ எடுத்து இதை எழுதி அடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் செகண்ட் ரோ எடுத்து செகண்டில் உள்ளது எடுத்து அப்படி மாற்றி நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாமா ஃபஸ்ட்டு இந்த ரோவும் இந்த காலமும் எடுக்கணும் இப்போ என்னென்னா 8 5s are 40 -6 × 10 -60 2 × 10 + 20 இது நம்ம ஃபர்ஸ்ட்டில் உள்ளதை எடுத்தாச்சு இனி ஃபர்ஸ்ட்டில் உள்ள ரோவும் செகண்ட் காலமும் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டில் உள்ள ரோவும் செகண்ட் காலமும் இப்போ 8 10s are 80 -6 × 20 -120 2 × 20 + 40 இது செகண்ட் ஒன் அடுத்து ஃபர்ஸ்ட் ரோவையும் தேர்ட் காலத்தையும் எழுதிக்கோங்க 8 10s are 80 -6 × 20 120 + 2 × 20 40 ஓகேவா இப்போ எப்படி எழுதியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் இப்படி எழுதியிருக்கோம் இனி அடுத்து என்ன பண்ணணும்னா செகண்ட் ரோ கூட ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் ரோ கூட செகண்ட் காலம் இந்த மாதிரி எழுதிக்கணும் இப்போ 6 -6 × 5 5s are 30 + 7 × 10 70 -40 ஓகேவா அடுத்து -6 × 10 -60 7 × 20 + 140 அடுத்து மைனஸ் இருக்க -4 × 20 -80 இது மைனஸ் அடுத்து -6 × 10 -60 7 × 20 + 140 -4 × 20 -80 ஓகேவா இது செகண்ட் ரோ அடுத்து தேர்ட் எப்படி எழுதணும் தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமும் தேர்ட் ரோ செகண்ட் காலம் அப்படி 2 × 5 10 -4 × 10 -40 3 × 10 + 30 2 × 10 20 -4 × 20 -80 3 × 20 + 60 அடுத்து 2 × 10 20 -4 × 20 -80 3 × 20 + 60 அதாவது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இங்கே வரும் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் இங்கே வரும் ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் இங்கே வரும் இப்போ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இங்கே எல்லாம் மல்டிப்ளிகேஷன் பண்ணி எழுதிக்கோங்க இனி பேலன்ஸ் அப்படி எழுதிக்கலாம் 40 + 20 60 60 - 60 0 80 + 40 120 120 - 120 0 8 + 40 120 - 120 0 நீங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே 0 தான் வரும் 30 70 + 70 0 -80 -60 140 -140 + 140 0 அதே மாதிரி எல்லாமே 0 தான் வரும் பார்த்துக்கோங்க 0 6 + 20 80 80 - 80 0 80 0 அப்போ நம்ம இது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் A × அர்ஜென்ட் ஆஃப் A × அர்ஜென்ட் ஆஃப் A நம்ம இதில் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படி தானே அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் அர்ஜென்ட் ஆஃப் A × A
அப்போ அதே மாதிரி தான் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம அட்ஜென்ட் ஆஃப் ஏ எழுதிக்கலாம். அட்ஜென்ட் ஆஃப் எழுதிக்கோங்க. இதுவும் அதே மாதிரி தான், அந்த மாதிரி தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட் ஒன் செகண்ட், தேர்ட் ஒன் தேர்ட், இந்த மாதிரி இதுவும் அதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணி எழுதிக்கணும். எழுதிக்கோமா? 5 8s are 40 minus 60, 10 into 2 plus 20. அடுத்து 5 into minus 6 minus 30 plus 70 minus 40. அடுத்து 5 into 2 10, 10 into minus 4 minus 40, 10 into 3 plus 30. அடுத்து second row first one, 10 into 8 80, 20 into minus 6 minus 120, 20 into 2 40. அடுத்து 10 into minus 6 minus 60, 20 into 7 140, 20 into minus 4 minus 20 into 80. The 10 into 2 20, 20 into minus 4 minus 80, 20 into 3 plus 60. 10 into 8 80, 20 into minus 6 minus 120, 20 into 2 plus 40. 10 into minus 6 minus 60 plus 7 2s are 14, 0 minus 80. 10 into 2 20, 20 into minus 4 minus 80, 20 into 3 plus 60. ஓகேவா? இது எல்லாமே மைனஸ் பண்ணி பாருங்கள். 40 plus 20 60. அப்போ என்ன வரும்? 0. 70 plus 0, 30 plus 0, 0, 8 plus 60, 140 minus 0, 60 plus 20 80 வரும். 80 minus 80 0. இது எல்லாமே என்னதான் 0 தான் வரும், பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம ரெண்டாவது உள்ளதும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இனி என்ன கண்டுபிடிக்கணும்? அடுத்து டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, டிட்டர்மினன்ட் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல 8 இருக்கா, 8 நீங்கள் எழுதிக்கோங்க. 8 இன்ட்டு அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட்ல எழுதணும்ல, இதை விட்டுட்டு இதை எழுதணும் தெரியுமா? அதே மாதிரி தான். இதை விட்டுட்டுங்க. 7 3s are 21. ஃபார்முலாவில் மைனஸ் உண்டு. 4 4s are 16. அப்போ மைனஸ் மைனஸ் இருக்கனால ப்ளஸ்ஸாக மாறிடும், அப்படி தானே? அதனால் நம்ம 16 எழுதிக்கலாம். அடுத்து ஃபார்முலாவில் உள்ள ஒரு மைனஸ், இங்கே ஒரு minus 6 இருக்கா, minus 6. இனி இந்த 6 இதையும் விட்டுருங்க. அதாவது இதுவும் ஃபர்ஸ்ட் லைனில் தான் விட்டுறணும். இப்போ நமக்கு என்ன வரும்? minus 6 into 3 minus 18. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் உண்டு. 4 2s are 8. இங்கே மைனஸ் இருக்கனால minus 4 2s are 8. அப்போ நமக்கு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 8 மாறும். அடுத்து இங்கே என்ன இருக்குது? 2 இருக்கா. இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா ப்ளஸ் 2 இன்ட்டு இந்த 2 இருக்க வரிசையை விட்டுருங்க. விட்டுட்டு மிச்சம் இருக்குது இங்கே இது minus 6 into minus 4 24. 24 ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் உண்டா. 7 2s are 14. இதை எழுதிக்கோங்க. இனி அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா 8 into 21 minus 16 5. மைனஸாக மைனஸாக ப்ளஸ்ஸாக மாறும். 6 into minus 18 plus 8 minus 10 plus 2 into 24 minus 14 10. 5 8s are 40 மைனஸ், அதாவது இங்கே மைனஸ் இருக்கா, 60 plus 20. இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 0. இப்போ நம்ம டிட்டர்மின் ஏ கண்டுபிடிச்சாச்சு. டிட்டர்மின் ஏ நமக்கு என்ன? 0. ஏன்னா நமக்கு வந்து டிட்டர்மின் ஏ வந்து 0 வந்திருக்கு. அப்போ நமக்கு கேட்டிருக்காங்க ஐக்கியும் வந்து எழுத கேட்டிருக்காங்க. எந்த நம்பர் கூடயுமே நம்ம 0 மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 0 தான் வரும். ஸோ 0. இது ஈக்குவேஷன் 3. நம்ம அதில் நமக்கு என்ன தெரியுது? அட்ஜென்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏயும் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு அட்ஜென்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மைன் ஏ ஐக்யூ. நம்ம இதை ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ கேன்ஸ் ப்ரூவ்டு. இதோட ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.